தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவமாகிய பெண் மருத்துவர் மீதான வன்புணர்வு சம்பவம் பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அரசாங்க பணிகளில் புதிதாக ஆட்களை சேர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இந்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதேபோல தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு பதிலாக வேறொரு பரீட்சையை கொண்டு வருவதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதேபோல யாழ்ப்பாணத்திலும் கூட பெண் ஒருவர் மீது வன்கொடுமை இடம்பெற்றிருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் காத்திருக்கின்றது. இலங்கையில் ஃபெராரி கார் வைத்திருப்பதாக சொன்ன ஒருவருடைய ஃபெராரி காருக்கு என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஒரு பெண் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட வன்புணர்வு மற்றும் இதர தாக்குதல்கள். இந்த சம்பவம் தான் இப்பொழுது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாய் என சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவரை கைது செய்வதற்கு 5 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருகின்றது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சம்பவம் இடம்பெற்ற நாள் போன ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த குறித்த பெண் மருத்துவர் கடமையில் இருந்திருக்கிறார். பகல் நேரம் அவன் ஷிஃப்ட் பின்னேரம் 7 மணி போல முடிவடைஞ்சிருக்குது. அப்போ 7 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் அந்த குவார்ட்டர்ஸுக்கு போயிருக்கிறா. குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த மருத்துவமனை வட்டாரத்துக்கு உள்ளேயே இருக்குது. மருத்துவமனைக்கு உள்ளே இருக்கிற குவார்ட்டர்ஸுக்கு போயிருக்கிறா. அப்போ அதை நோக்கி போய்கொண்டிருக்கக்குள்ள டாக்டர் போய்கொண்டிருக்கக்குள்ள இந்த குறிப்பிட்ட குற்றவாளி, முன்னாள் இராணுவ வீரர் குறிப்பிட்ட குற்றவாளி எங்கேயோ மறைஞ்சிருந்திருக்கிறார். மறைஞ்சிருந்து கணக்கா அவா போயிட்டு கதவை திறக்கைக்குள்ள இவர் பின்னால் ஓடி போய் அவாவை சேர்த்து உள்ளுக்க தள்ளி வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே போயிட்டு உடனே கயிறொண்டு எடுத்து அவாவை கையெல்லாம் கட்டி போட்டு பிறகு அவாவுக்கு கண்ணையும் கட்டி போட்டு தான் இந்த ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த செயலில் ஈடுபட்டுட்டு பிறகு என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், அந்த டாக்டருடைய கையிறக்க தொலைபேசி இருக்குது தானே, அந்த கையிறக்க தொலைபேசியை எடுத்துக்கொண்டு அதை களவெடுத்துக்கொண்டு தப்பி ஓடிட்டார். இதுதான் சம்பவம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதுக்கு பிறகு இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்து 5 போலீஸ் குழுக்கள் உடனடியாக அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் மருத்துவர்களுடைய தொழிற்சங்கம் இருக்குத்தானே, GMOA, அவே சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு 12ஆம் தேதி கிடையில குற்றவாளியை கைது செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னால், இது தாமதமாகும் என்று சொன்னால் நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி அவைய சொல்லியிருக்கிறோம். இதுக்கிடையில் சுகாதார அமைச்சிலிருந்து உயர் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சம்பந்தப்பட்ட விசாரணைகளை அவர்கள் தங்கட விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் போலீஸ் குழுக்களும் தீவிரமான முறையில் இப்பொழுது குற்றவாளியை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்படணும் என்று சொல்லி எல்லா தரப்பிலிருந்தும் கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு. ஏனென்று சொன்னால், எப்படி இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் மருத்துவமனைக்குள்ள ஒரு டாக்டர் டியூட்டி முடிச்சுட்டு குவார்ட்டர்ஸுக்கு தான் போடுவான். அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் கூட போகல, ரோட்டில் கூட போகல. அப்போ நாட்டில் எப்படி பாதுகாப்பு? மற்றவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? வெளியில் போகிற இல்லையா? தனியாக ஒரு ஆள் போக முடியாதான்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குற்றவாளி எப்போ கைது செய்யப்பட போறாருன்னு சொல்லி. ஏற்கனவே கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சில குற்றவாளிகள் தலைமறைவாக இருக்கிறோம், இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. எனவே அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்துட போறாருன்றதான் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலையாக இருக்கிறது. எனவே போலீசார் உடனடியாக குறித்த குற்றவாளியை கைது செய்து நீதியை நிலைநாட்ட வேணும். அரசாங்க பணிகளுக்கு புதிதாக ஆட்களை சேர்த்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதாவது புதிதாக 5882 பணியிடங்களுக்கு ஆட்களை நிரப்புவதற்கான அங்கீகாரம் அமைச்சரவையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரச பணிகளில் இருக்கிற வெற்றிடங்கள் இருக்குத்தானே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. எப்போ என்று சொன்னால், 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பேர் என்னென்று சொன்னால், அரச ஆட்சேர்ப்பு மற்றும் ஊழியர் முகாமைத்துவம் என்று சொல்லப்படுற ஒரு குழு. அப்போ அந்த குழு என்ன செய்யும் என்று சொன்னால், எங்கெங்கே வெற்றிடங்கள் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆய்வு செய்து அந்த குழு என்ன பரிந்துரை செய்யுதோ அந்த பரிந்துரையினுடைய அடிப்படையில் தான் ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. இப்போ அந்த குழு
சொல்லியிருக்குது. புதிதாக 5882 பேரை எங்கெங்கே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நியமிக்கணும் என்று சொல்லி. எனவே இதற்கான ஆட்சேர்ப்பு மிக விரைவில் இடம்பெற இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற இன்னும் முக்கியமான விடயம் பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேவையில்லாமல் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து அதில் பூசி முழுக வழிகிட்ட கதை எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனை அடுத்து அந்த பட்லந்த ஆணைக்குழு இந்த வாரத்துக்கு இடையில, இந்த வார இறுதிக்கு இடையில பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கின்றார். அதுக்கு பிறகு அந்த பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்ப என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே அமைச்சர்கள் மட்டத்தில் கலந்துரையாடி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்காம். அந்த முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரிய அரசியல் சாணக்கியன், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்ட யாருமே கேள்வியெல்லாம் கேட்க முடியாதெல்லாம் சொல்லப்பட்டவர். கடைசியாக அல் ஜசீரா மாட்டுப்பட்டு, ஹசனிட்ட மாட்டுப்பட்டு, உண்மைகளை உளறி அல்லது மூடி மறைக்க வழிக்கிட்டு இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டுப்பட்டு போயிருக்கிறார். எனவே இந்த வார இறுதிக்குள் பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. தரம் 5 மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை இருக்கல்லோ, அதை இல்லாமல் செய்து போட்டு அதுக்கு பதிலாக வேறொரு பரீட்சையை கொண்டு வரத்துக்கு தாங்கள் யோசித்து வருவதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமாகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இந்த 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பரீட்சை இருக்குதானே, அது மாணவர்களுக்கு எப்போவுமே சரியான ப்ரெஷர். மாணவர்களுக்கும் ப்ரெஷர், படிப்பிக்கிற டீச்சர்ஸ்மாருக்கும் ப்ரெஷர். ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் என்று சொல்லி. எனவே அந்த அழுத்தத்தை குறைக்கிறதான் மிக முக்கியமான நோக்கம் என்று சொல்லி ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஹரணி அமரசூரிய அவர்களுடைய பிரதானமான கொள்கை என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு விரும்பி போகணும், கஷ்டப்பட்டு வீட்டை தாய் தகப்பன் அடித்து கழிச்சு போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கல்வி திட்டம் எல்லாம் மாற்றி அமைக்கணும், பாடத்திட்டங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி அதுதான் அவாவினுடைய ஒரு பிரதானமான கனவு. எனவே அதனுடைய ஒரு கட்டமாக தான் இந்த பரீட்சையை மாற்றி அமைக்க போகிறதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெளிநாடுகளில் இருக்கிற கல்வி முறை பிள்ளைகள் மறைச்சாலும் நிற்காதுகள். நீங்கள் பிள்ளைகளை மறைச்சிங்கன்னு சொன்னால் நிற்கவே நிற்காது, அழுது குளறி கொண்டு பள்ளிக்கூடம் போகுங்கள். அப்படியான ஒரு கல்வி முறையும் அப்படியான ஒரு அணுகுமுறையும் இருக்குது. எனவே அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் இலங்கையில் கொண்டுவரணும் என்றுதான் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே தரம் 5 ஸ்காலர்ஷிப் பரீட்சைக்கு பதிலாக வேறொரு பரீட்சையை கொண்டு வரப்போவதாக, அதுவும் 2028ஆம் ஆண்டில் இருந்து நடைமுறைப்படுத்த போவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட இந்த கொடூரம் நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க, இங்கால சத்தம் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பள்ளியில் ஒரு பெண்ணுக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது தெல்லிப்பள்ளி மருத்துவமனை இருக்குதானே, அதில் மனநோயாளர் பிரிவு இருக்குதானே, அதில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்த ஒரு பெண்ணை வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கார் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு ஆள், ஒரு துப்புரவு பணியாளராம். அப்புறம் துப்புரவு பணியாளருக்கே அந்த தேவையில்லா வேலை, போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியான ஒரு சம்பவத்தை செய்திருக்கார். இப்போ அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 36 வயதுடைய ஒரு துப்புரவு பணியாளர் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். இந்த ஒரு தேவையில்லா வேலை பார்த்ததுக்கு ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை கூட நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்கன்னு சொன்னால், இப்போ இவருக்கு என்ன விதமான நோய் இருக்குன்றதான் இப்போ முக்கியமான கேள்வி. எனவே இப்படியான ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒரு நோயாளியை கூட நீங்கள் விட்டு வைக்கிறீங்க இல்லையன்றது, அதுவும் எங்கட தமிழ் மண்ணில் தமிழ் ஆளாலேயே தமிழ் பெண்ணுக்கு யோசிச்சு பாருங்க எங்கே போகுது என்று சொல்லி. எனவே இவருக்கு கடுமையான தண்டனை நீதிமன்றத்தால் கொடுக்கப்படணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். இதுக்கிடையில் அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் மற்றும் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறார்கள் எல்லாருக்குமே என்னென்னா, இந்த அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட டாக்டர் இருக்கிறாரோ அவாவை பற்றின விவரங்கள் ஏதாவது தெரிய வந்தால் கூட உங்களுக்கு தயவு செய்து அதை வெளியில் சொல்ல வேணான்னு சொல்லி, அவனுடைய பெயர் விவரங்களோ ஏனைய விவரங்களோ அல்லது எந்த இனமண்டு கூட நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நான் கூட சமூக வலைத்தளங்களை பார்த்து நான் ஃபேஸ்புக்கில் இந்த இனத்தை சேர்ந்தவான்னு சொல்லி சில செய்திகள் பரவி கொண்டிருக்குது. அதை நான் இங்கே சொல்ல விரும்பல, சொல்லவும் கூடாது. எனவே அவா தகவல்களை முடிஞ்ச வரைக்கும் சொல்லவே வேண்டாம் யாருமே. ஏன்னு சொன்னால் அது அவாவினுடைய அந்த தனி உரிமை பிரைவசியை பாதிக்கும். அதோட எப்பவுமே பாதிக்கப்பட்ட ஆட்களை நாங்கள் அப்படி வெளியில் பகிரங்கமாக சொல்லக்கூடாது. அது அவர்களை இன்னும் காயப்படுத்தும். எனவே தச்சலாக உங்களுக்கு அந்த தகவல்கள் தெரிய வந்தாலுமே கூட அதை யாருக்குமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களை நீதிமன்றத்துக்கு வரும்படி உயர் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால்,
ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. ஏன் அவர் அங்கே வர சொன்னு சொன்னால், இவர் முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் தானே. அப்பேக்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரண தண்டனையை வந்து இவர் ரத்து செய்துட்டார். என்ன ஜனாதிபதி நெச்சா ரத்து செய்யலாம் தானே, ஒரு மரண தண்டனையை வந்து ரத்து செய்யலாம் தானே. ஆனால் அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குண்ணே, எல்லாருக்கும் ரத்து செய்ய முடியாது. அப்படி இருந்தும் கூட ஒரு மோசமான குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனையை வந்து ரத்து செய்திருக்கார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து பார்க்க வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்க அதெல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த ஆளுக்கு போயிட்டு மரண தண்டனையை ரத்து செய்திருக்கார். அப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது, உங்களுடைய ரத்து செய்ததெல்லாம் செல்லுபடியாகாது, அவருக்கு மரண தண்டனை தான். எனவே தேவையில்லா வேலை பார்த்து இந்த ரத்து செய்ததற்காக 1 மில்லியன் ரூபாய் காசு வந்து நீதிமன்றத்துக்கு குற்றப்பணமாக கட்டணும், தண்டப்பணமாக கட்டணும் என்று சொல்லி இவர் வந்து அதையும் கட்டையில, அந்த குற்றப்பணத்தையும் கட்டையில. எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ நீதிமன்றத்துக்கு வர சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களை. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த எல்லாருக்கும் ஒரு கொடுப்பனை ஒன்று கொடுக்குறது தானே, அஸ்வெசுமவோ அசுவெசுமவோ இன்னொன்று சொல்லி, அதுக்கு ஒரு தமிழில் ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லை, அது வாய்க்க வருது இல்லைன்னா அசுவெசுமவோ இன்னொன்று சொல்லி, அந்த கொடுப்பனவு இன்றைக்கு புதன்கிழமை எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வரும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 17,32,263 17,32,263 பேருக்கு அந்த குறிப்பிட்ட அஸ்வெசும கொடுப்பனவு வந்து இன்றைக்கு புதன்கிழமை வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை வந்து நாடு முழுவதும் போலீஸார் தேடி வர்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவரை கண்ட இடத்துல கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். கண்ட இடத்துல வந்து கைது செய்ய சொல்லி, அதுக்கு கண்டா தானே கைது செய்கிறதுக்கு, அவர்தான் காணவே இல்லையே. இதுக்கிடையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி ஒன்று பரவுது. என்னென்று சொன்னால், அவர் வந்து தன்னுடைய தோற்றத்தை மாற்றிட்டாராம். அதாவது முடி எல்லாத்தையும் வலிச்சிட்டு ஒட்ட காவி உடையெல்லாம் போட்டு பிக்கு மாதிரி எங்கேயோ ஒரு விகாரைக்குள்ளே ஒழிச்சிருக்கிறாராம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவுது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. எனவே வந்து அப்படி கூட ஒழிச்சிருக்கலாம் என்று சொல்லி கற்பனையில் செய்தியை போட்டுச்சு, நம்ம இன்னும் தெரியலை. அப்போ செவ்வந்தி எங்கேன்னு நாங்கள் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அவாவும் இந்த மாதிரி காவி உடுப்பை போட்டுக்கொண்டு பிக்குனி மாதிரி வேஷத்தில் எங்கேயாவது இருக்கிறாவோ இன்னும் தெரியலை. எனவே வந்து இப்போ எல்லா இடமும் போலீஸ் தேட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. எனவே முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய செய்தியை சொன்ன பிறகும் ஒரு கேலி சித்திரம் தேவையான்னு சொல்லி நீங்கள் சில கேட்கலாம். இருந்தாலும் ஒரு கேலி சித்திரம் இருக்குது, அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது வந்து இலங்கையில் வந்து என்னோட ஃபெராரி கார் இருக்குது, ஃபெராரி கார் ஓடுறதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி வீராப்பு வசனம் காய்ச்சவரார் ரணில் விக்ரமசிங்க. அவர் வந்து தன்னுடைய ஃபெராரி காரை வந்து துடைக்கிறார். சரியோ, துடைச்சு கொண்டு கேட்கல திடீரென்று ஒரு பொருள் வந்து அவருடைய கார் கண்ணாடிக்கு மேலே வந்து டம்மண்டு மோதி அந்த கண்ணாடி அப்படியே உடைஞ்சு போச்சு. அந்த வந்து மோதி விழுந்த பொருள் என்னென்று பார்த்தா அது ஒரு மண்டியோடு. அந்த மண்டியோட்டில் எழுதப்பட்டிருக்கிறது பட்லந்து என்று சொல்லி. எனவே பட்லந்த பிரச்சனை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து விட்டாமல் துரத்தி கொண்டிருக்கிறதுன்றதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே அவர் என்னதான் ஃபெராரி கார் வச்சிருந்தாலும் சரி, அல்லது அதை விட விலை கூடின கார் வச்சிருந்தாலும் சரி, அவருக்கு பின்னால் அங்கே சில கருப்பு பக்கங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பட்லந்த படுகொலை. எனவே அது அவரை விடாமல் துரத்தி கொண்டு தான் இருக்க போது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி.